பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 62ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவை பார்த்து நான் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன? ஆத்துமாவே என் தேவனை நோக்கி அமர்ந்திரு. இந்த இடத்துல இந்த தேவ மனிதர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிற பொழுது, நாம நம்புகிறது என் தேவனால் வரும். நான் எதை நம்புகிறேனோ, நான் எதற்காக காத்திருக்கிறேனோ, நான் எதற்காக தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேனோ, நான் என்ன ஒரு காரியத்திற்காக நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேனோ அது என் தேவனாலே வரும். எனவே என் ஆத்துமாவே என் தேவனை நோக்கி அமர்ந்திரு. இன்றைக்கு நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைமையில் நிறைய நேரங்களில் என்ன நடந்துருது அப்படின்னா, நம்ம ஒரு சில காரியங்களை நம்பி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் மத்தியிலே, ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து போகிறவர்கள் தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலைகள் இருக்க போவது கிடையாது. ஆனால் நம்ம போகிற அநேக நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, நாம் போகிற பாதைகள், நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு ஃபேவராக, நமக்கு சாதகமான சூழ்நிலையாக இருக்குமானால் நாம் அதை என்ன பண்ணிடுவோம்னா, தேவன் எனக்கு இதை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிடுவோம். ஆனால் நிறைய நேரங்களில் என்ன நடந்தது அப்படின்னா, சூழ்நிலைகள் நாம் போகிற பாதைக்கு ஒத்து வரலை அப்படின்னா இதுக்கு நம்ம அல்டர்னேட்டாக வேற ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாமளே வந்துடுவோம். ஆனால் இந்த இடத்துல இந்த பக்தர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது, நான் நம்புகிறது எனக்கு அவரால் கிடைக்கும். நான் நம்புகிற காரியம் என் தேவனால் எனக்கு கிடைக்கும். நான் நம்புகிற காரியம் என் தேவன் நிச்சயமாக எனக்கு கொடுத்து என்னை கனப்படுத்துவார். என் தேவன் நான் விரும்புகிறதை கொடுத்து என்னை மகிழ பண்ணுவார். நான் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மேலாக செய்கிற தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். எனவே நான் எவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறேனோ அவைகள் எனக்கு கிடைக்கும். அது அவராலே கிடைக்கும். இந்த ஒரு விசுவாசம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே எழும்பணும். அது எப்படி எழும்பணும் அப்படின்னா, எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும், இப்போ நான் ஆண்டவரோட சமூகத்தில் போய் ஒரு காரியத்தை நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன். ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டும், இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்யணும், இந்த மாதிரி காரியங்கள், இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது, அது என் தேவனுடைய கரத்திலிருந்து தான் எனக்கு கிடைக்க வேண்டும். அது கிடைக்கிறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கலாம். வழிகள் இருந்தாலும் என் தேவன் முன்குறித்த வழியிலே, என் தேவன் எனக்கு நிர்ணயித்த வழியிலே தான் அது எனக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்களுக்கு கர்த்தர் மட்டுமே வழின்னு சொல்லுவோம். ரட்சிப்புக்கு மட்டும்தான் தேவன் ஒருவரே வழி. மற்ற இந்த உலக பிரகாரமான எல்லா காரியத்திற்கும் உலக பிரகாரமான வழியும் இருக்கு, சத்துரு காண்பிக்கிற வழியும் இருக்கு, தேவனுடைய வழியும் இருக்கிறது. அப்ப இதுல நான் எந்த பாதையை நான் சூஸ் பண்ண போறேன்? நான் தேவனுடைய பாதை, என் தேவன் அனுமதிக்கிற பாதை, என் தேவன் அனுமதிக்கிற காரியத்திலிருந்து தான் என் கைக்கு வர வேண்டும். இதைத்தான் நான் எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு நினைவுபடுத்துகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க இன்றைக்கு எப்படி நிற்க போறீங்க? நான் நம்புகிறது என் தேவன் நியமித்த, என் தேவன் எனக்கென்று குறித்திருக்கிற அந்த பாதையின் வழியாக தான் எனக்கு வர வேண்டும். அப்படி நான் நிற்க போகிறேன்னா, இல்லை வழிகள் நிறைய இருக்குது, அந்த வழியிலே வர வேண்டுமா? இப்போ இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே உனக்கு பல வழிகள் இருக்கு. நீ கேட்குற காரியத்தையோ, நீ நம்புகிற விஷயங்களோ, நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களோ நடக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஆனால் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி மட்டும் அமர்ந்துரு. ஏன்னா நீங்க நம்புகிற காரியத்தை கொடுக்க என் தேவனால முடியும். நான் நம்புகிற காரியத்தை கொடுக்கிறதற்கு, நான் வேண்டுகிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்கு என் தேவனாலே முடியும். எனவே ஆத்துமாவே நீ பல இடங்களுக்குள்ள சுற்றி தெரியாம நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ தேவனுடைய கரத்திற்குள்ளாக அடங்கியிரு. வசனம் சொல்லுகிறபடி ஏற்ற காலத்தில் உயரும்படிக்கு கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கியிருங்கள். ஏனென்றால் என்னை உயர்த்துகிறது, என்னை நடத்துகிறது என் தேவனுக்கு போதுமான காரியம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜெபிக்கணும், எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும்னா, இந்த பக்தர் நிற்கிறதை போல நாம எல்லாருமே தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை இன்றைக்கு தேவன் நம்மத்தில் எதிர்பார்க்கிறார். அதை ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு நம்ம அறிக்கையிட போறோம், ஆண்டவரே நான் நம்புகிறது உம்மாலே எனக்கு கிடைக்கும்.
என் ஆத்துமா என் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும். நிச்சயமாக நான் நம்புகிறதை, நான் என் தேவ சமூகத்தில் கேட்கிறதை என் தேவன் நிச்சயமாக எனக்கு கொடுத்து என்னை தேவன் மகிழ பண்ணுவார். அது என் தேவனால் மட்டுமே எனக்கு கொடுக்க முடியும். ஏன்னா தேவனால் வந்தால் மட்டுமே அது நிரந்தரமான ஒன்று. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோட கூட இருந்து நடத்தும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பக்தர் சொல்லுகிறதை போல் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற காரியம் உம்மால் மாத்திரம் எங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் வேண்டும். அதை கிடைப்பதற்கு பல வழிகள் இருந்தாலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உம்மை மாத்திரம் நாங்கள் முன்வைத்து என் தேவனால் அவை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எல்லா தடைகளையும் கர்த்தர் முறித்து போடுங்க. எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உங்க கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.